பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய ரமலானுடைய கடைசி நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நாள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமல்கள் செய்யும் போது கடைசியா நம்ம செய்யறது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனே நம்ம வைக்க போறோம்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருப்போம். கல்யாணத்துக்காக அலைவோம். கடைசி நாள் வரும்போது இன்னும் பரபரப்பாயிரும். அந்த மாதிரி பரபரப்பு அதிகமாகக்கூடிய நாள். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த பரபரப்பை கொண்டு போய் எங்க பண்றோம்? கடை வீதியில கொண்டு போய் விட்டுறோம். நம்ம கடை வீதிக்கு போறது, துணிமணி வாங்குறது, டிக்கெட் புக் பண்றது, சாப்பாடு வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, ஸ்வீட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுறோம். ஆனா அப்படி பண்ணாதீங்க. இந்த கடைசி நாள் இபாதத்துக்கான பரபரப்பான நாள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய மாதங்கள்லாம் வரும்போது அதனுடைய ஒரு நொடியை கூட நபி அவர்கள் விட மாட்டாங்களாமா. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கெல்லாம் இன்னும் அதிகமான இபாதத்துகளை செஞ்சதை குடும்பத்தினர்லாம் பார்த்துருக்காங்க. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஈது நாள்ல தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? செலிப்ரேட்டே பண்ணியிருக்காங்க. அதனால ஈது நாள்ல நம்ம என்ன பண்ணுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கடைசி நாள் என்னத்துக்கான நாள்? இபாதத்துக்கான நாள். அதை விட்டுறாதீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நமக்கு என்ன ஆகுது? இந்த கடைசி நோம்பு முடிய போகுதுன்னா இந்த ஒரு மாசம் முடிய போகுது. அடுத்த வருஷம் ரமலான் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. நம்ம அப்போ உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியல. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கூட தெரியல. அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல அதிகமாக இபாதத் செய்து கொள்வோம். அதனால கடைசி நாள்ல நம்ம என்ன பண்றோம்? இபாதத்தையும் செய்து கொள்ளணும். இன்னும் என்ன யோசிக்கணும்னா, கடந்த ஒரு மாசமா இந்த ரமலான்ல நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாசம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நினைச்சு பாருங்க. அருட்கொடைகள்னா எவ்வளவோ ஈஸியா நம்ம நோன்பு வச்சிருப்போம். எந்த கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. வெயிலுடைய கஷ்டம் கூட நம்ம தெரியாம நோன்பு வச்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி நல்லதா இருந்த சௌரியமான விஷயங்களை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துங்க. நம்ம செலுத்தும் போதுதான் என்ன ஆகும்? அல்லாஹ்விற்கு பிடித்த அடியானாக நம்ம மாற முடியும். எப்பயுமே அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். கடைசியா என்ன அர்த்தம்? கடைசியா என்ன பண்ணுவோம்? உங்களுடைய துவாவுக்காக ஒரு துவா செஞ்சுக்கோங்க. நான் எவ்வளவோ துவா கேட்டேன், அந்த துவா கபுலாகணும்னு நீங்க ஒரு துவா செஞ்சுக்கோங்க. அதாவது நான் இதுவரை இவ்வளோ கேட்டிருக்கேன், அவ்வளோ கேட்டிருக்கேன், எனக்கு இந்த வருஷம் விதி எழுதப்பட்டிருக்குமே, அந்த விதியை எனக்கு சிறந்ததாக கொடுன்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா அல்லாஹ்விடத்துல விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாட்கள். அதனால அல்லாஹ் விதியில தீர்மானம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு நல்லதா கிடைக்கணும். அல்லாஹ் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்னுடைய விதியை மோசமா எழுதிட வேண்டாம். எனக்கு இந்த வருஷம் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ரிசுக்கு கிடைக்கணும், நல்ல ஆடை கிடைக்கணும், நல்ல துணிமணி, காசு, பணம், நகை, இன்னும் ஆசைப்பட்ட வீடு, பொருள் எல்லாம் கிடைக்கணும். மனிதர்களுடைய பிரச்சனையே வரக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கணும். என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறணும். இந்த வருஷமே எனக்கு ரொம்ப ஒரு வசந்தமான வருஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. முக்கியமா இதைதான் நம்ம கடைசி நாள்ல கேட்கணும். யாரெல்லாம் இந்த ஒரு மாசமா நான் செஞ்சிருக்கேனே இவ்வளவு நோன்பு, அதனுடைய பலனை நான் அடுத்த ஒரு வருஷமும் நான் கண்கூடா நான் நல்லதா அனுபவிக்கணும். நம்ம துவா செஞ்சுக்கணும். ஒரு மாசம் செஞ்சு வச்சுட்டு ஒரு வருஷம் நம்ம பலன் அனுபவிக்கணும்னா அந்த மாதிரி கடைசி நாள்ல நம்ம துவாவும் செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சு பரிபூர்ணமா நீங்க செய்து கொள்ளுங்க. கையோட இந்த ஒரு துவாவை ஓதிக்கோங்க. ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி. என்ன ஓதணும்? ரப்பிகு ஃபிர்லி வர்ஹம்னி. ரெண்டே விஷயம்தான். என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாகன்னு அர்த்தம். மன்னிக்கிறதுனா தௌபா கேட்கறது, அருள் புரினா துவா கேட்கறது. அப்ப அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வரஹம்னி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ஓதுறோம். அப்ப இது ரெண்டு கேட்டாவே போதும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமக்கு தேவைகள் நிறைவேற்றப்பட்டுரும். இதை நீங்க என்ன பண்ணுங்க? இந்த நாள் ஃபுல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கொண்டே இருங்க. எவ்வளோ வேணா ஓதலாம். குறைஞ்சது ஒரு 10 முறையாவது ஓதிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா ஓதலாம். ரப்பிக்கு ஃபிர்லி வர்ஹம்னின்னு ஓதிக்கொண்டே இருங்க. நோன்பு வச்சுக்கிட்டு ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அதனால நோம்பாளியா இருக்கும் போதே பிறதேரியருக்குள்ள ஓதி முடிச்சிருங்க. அல்லாஹ் போதுமானவன். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.